சமூக ஊடகங்களில் புதிதாக நுழைந்துள்ள நண்பா நண்பிகளை தனது கைக்குள் போட்டுக்கொண்டு பல குரூப்புகள் உருவாக்கி தனக்கு பிடிக்காத தாவேகா தலைவர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் மீது கும்பலாக சேர்ந்து அவதூறு பரப்புவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளனர். நான் சொன்னேனா இல்லையா? நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான். அப்போ கரெக்டாக தான் இருக்குது. சரி, தான் பணம் வாங்கியவர்களுக்கு பதவி வாங்கி கொடுக்க இயலாமையில் உள்ளதாலும் அதற்கு தடையாக தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இருப்பதாக அவரையே கட்சி பதவியை விட்டு நீக்க வேண்டும் என சோசியல் மீடியாவில் தனது நட்பு குரூப் மூலம் ஆமாங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இது ஸ்பேஸு அதில் அட்டை ஃபுல்லாக புசிக்கு தான், வெளியே போ அப்படின்னாங்க. ஆனால் புசி ஒரு பெரிய ஃபீல்டு ஒர்க்கர், அது போயிட்டாருன்னா இந்த கட்சி டப்பா டான்ஸ் ஆடிடும், எனக்கு கண்டென்ட் கிடைக்காது, அது வேற. அப்படி அது பேச வேண்டாம்னு வைங்க, அது வேற. ஆனால் இவர் இருக்கிறது என்ன, எதுக்காக பிரச்சனைனா இவங்களுக்கு தேவையான ஆளுங்களை இவங்க உள்ளே கொண்டு வர முடியாது, அது காசு வாங்கி பதவியெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் அவர் என்னன்னா, நான் தானே காசு வாங்க, நீங்கள் என்னடா புது ரூட் எடுக்கிறீங்கன்னு அவருக்கு அந்த கோபம் நியாயமான இருக்கும்ல, அது தனி. அடுத்து சோனியா அருண்குமாரின் முக்கிய கூட்டாளியும் தாவேகா மாநில சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளருமான ராம்கே, இந்த கால் மேலே கால் போட்டு வீடியோலாம் போட்டு அவர் தான் இதில் முக்கிய பங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. விர்ச்சுவல் வாரியர்ஸா அல்லது ஆன்லைன் மாஃபியாவா என மக்கள் கேட்கின்றனர். என்னமோ அப்படிதான் தோணுது. ஏன்னா இவங்க ஆதிகால போஸ்டெல்லாம் தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு வந்துட்டு இதில் என்னமோ ஒரு பெரிய ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி என்னைய பார்த்து, இவன் நக்கீரனில் வேலை செஞ்சான்டா, அடக்க தற்கூறிங்களா. நான் என் ஃபேஸ்புக் பயோலையே போட்டிருக்கேன், இந்த வருஷத்தில் இந்த வருஷம் வரைக்கும் நான் நக்கீரனில் தான் வேலை செஞ்சேன், இந்த வருஷத்தில் இந்த வருஷம் வரைக்கும் இங்கே தான் வேலை செஞ்சேன், இந்த பொறுப்பில் இருந்தேன், இதெல்லாம் பண்ணனே போட்டிருக்கேன். அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஒர்க்கையே ஒரு ஹைலைட்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன். என்னமோ ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி, பெரிய களப்பணி அடித்த மாதிரி. நான் படித்த ஸ்கூலுக்கெல்லாம் இந்த ஸ்பைடர் படத்தில் போய் பின்னாடியே சுடுகாட்டுக்கெல்லாம் போய் வேவ் பார்த்து எடுத்த மாதிரி நானே போட்டு வச்சுருக்கேன். இவங்க அந்த மாதிரி மாஃபியா மாதிரி வேலை செய்கிறாங்க.